ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சuththalam. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷிரடியில் வந்து டே 3 நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து நாசிக் போகணும். நாசிக்கில் அங்கேருந்து ஒரு சில கோயிலுங்கள், அப்புறம் ரிட்டன் பூனே ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது ஒரு சில கோயிலுங்கள்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஷிரடி ட்ரிப்பு ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், போய் பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த வீடியோ புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட இருக்க இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ட்ரிப்புக்கு சேலம் sstravels குரூப் டூரில் புக் பண்ணி போயிருந்தேன். இவங்க ஷீரடிக்கு ட்ரெயின் பேக்கேஜ் அண்ட் ஃப்ளைட் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் ட்ரெயின் பேக்கேஜில் போயிருந்தேன். ட்ரெயின் பேக்கேஜில் ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி 3 கேட்டகரிலையும் வச்சுருக்காங்க. நீங்கள் ஷீரடி போகணுன்னா இவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணேஸ்வர் கோயிலுக்கு போயிருந்தோம். இது வந்து 12 ஜோதிர்லிங்கத்தில் இங்கேயும் ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது. இங்கே வந்து உள்ள செல்ஃபோன் அலோடு கிடையாது. அப்புறம் ஆண்கள் வந்து மேல் சட்டை போடுறதுக்கு அலோடு கிடையாது. ஜோதிர்லிங்கத்தில் இது வரைக்கும் நீங்க எத்தனை ஜோதிர்லிங்கங்கள் பர்சனலா பார்த்திருக்கீங்க? 12ல எத்தனை பார்த்திருக்கீங்க? ஒன்று பார்த்துட்டோம் சார். சரி, நவ ஜோதிர்லிங்க யாத்திரை ஸ்டார்ட் பண்றோம். ஃபுல்லாவே ஃப்ளைட்ல குறைஞ்ச நாட்கள்ல எல்லா ஜோதிர்லிங்கமும் பார்க்குற மாதிரி. முடிஞ்ச அவசியம் வாங்க. அடுத்ததா நாம போற இந்த டெஸ்டினேஷன் பேர் வந்து எல்லோரா. சொன்னேன் இல்லைங்களா, எல்லோரால 33 குகைகள் இருக்கு. இந்த 33 குகைகள்ல புத்த மத குகை, ஜெயின மத குகை, இந்து மத குகை. அதாவது என்னன்னா, அந்த மன்னர்கள் வந்து புத்த மதத்தை தழுவி இருந்தார்கள் எனில் அவர்கள் வந்து புத்த மதம் சம்பந்தமான விஷயங்களை அந்த குகையில ஏற்படுத்தி இருப்பாங்க. அந்த மன்னர்கள் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க சமண சமயம் சார்ந்த குகையை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்து மதத்தை சேர்ந்த மன்னர்கள் இந்து சமய குகைகளை ஏற்படுத்தி இருக்காங்க. இது எல்லாமே 3ஐயும் சமமா டிவைட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏற்படுத்தி இருக்காங்க. நீங்க இப்ப பார்க்க போற எல்லோரால உள்ள 16வது நம்பர் குகை இந்து சமய குகை. இது நான் சொன்னேன் இல்லைங்களா, காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலோட ப்ளூ பிரிண்ட். இதை பார்த்துதான் பல்லவ மன்னர்கள் அங்க ஏற்படுத்தினாங்க. உள்ளார எல்லாமே ரூயின்ஸ், அதான் இடிபாடுகள் தான் இருக்கும். உள்ளார எல்லாம் உடைச்சுதான் வச்சிருப்பாங்க. அந்த புண்ணியத்தை செய்தது அவுரங்கசீப் அவர்கள். சோ நம்ம போய் அழகான விஷயங்களை ரசிச்சுட்டு அவங்க எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு வியந்து பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆயிடும். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் விட்டு என்ட்ரி டிக்கெட் அவரவர் செலவு. கம்பார்ட் 30 ரூபா 50 ரூபாய் அந்த மாதிரி. மொபைல் தாராளமா எடுத்துட்டு போகலாம் சார். உள்ளார போய் போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். ரொம்ப கலை பொக்கிஷம். பார்த்துட்டு அதை சிற்பிகள் எல்லாத்துக்கும் வாழ்த்திட்டு வாங்க. இந்த இடத்துல தாங்க அந்த 20 ரூபா நோட்டுக்கு புது 20 ருபீஸ் நோட் பின்னாடி ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அது இந்த இடம் தான். இது பாருங்க, அப்படியே இருக்கு. அந்த தூண் இங்கே இருக்குது, பக்கத்தில் அந்த கட்டடம் மாதிரி. ஆஃப்டர்நூன் லன்ச் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முடிச்சுட்டு நம்மளுக்கு துளசி ஹோட்டலில் சொல்லியிருந்தாங்க ஆஃப்டர்நூன் லன்ச்சு. இது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. தயிர், குலோப் ஜாமுன், ரசம், பன்னீர் பட்டர் மசாலா, டால், சப்பாத்தி, நான், அது கிரேவி, ஃப்ரூட் சாலட்டு. இது போக இன்னும் ஒயிட் ரைஸு, வெஜ் புலாவெலாம் இருக்குது. லஞ்சு முடிஞ்சுங்க. sstravels பார்த்தீங்கன்னா துளசி ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லஞ்சு உண்மையிலுமே சூப்பராக இருந்தது. நார்த் இந்தியன் தாலி. இந்த sstravels ஷிரடி ட்ரிப்பில் வந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எதுக்கு குறைய இருக்கோ இல்லையோ, சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது. ஏன்னா டைமுக்கு டான்னு சாப்பாடு கொடுத்துருவாங்க. மதியம், காலையில், நைட்டு எது வந்தாலும் சரி.
அதேமாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரியும் ஸ்நாக்ஸும் வந்துடுது. நீங்கள் எஸ்எஸ் ட்ராவல்ஸ் புக் பண்ணிங்கன்னா தரிசனமும் நல்லா பார்க்கலாம், அதே டைம் சாப்பாடும் நல்லா சாப்பிட்லாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இடம் வந்து பத்ரமாருதி. இது வந்து இந்தியாவிலேயே மொத்தம் 2 இடத்துல தான் இருக்குது. ஆஞ்சநேயர் சைனபுரத்தில் உள்ள இடம். அதனால பார்த்துட்டு எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருங்க. இன்னொரு 2-3 கிலோமீட்டர் நம்ம போயிடலாம். சார் கோயில் வந்துட்டு எல்லாருமே இறங்கி வந்துருங்க. எல்லாருமே மொபைல் ஃபோனு செப்பல் போட்டுங்க, மொபைல் ஃபோன் கையில் எடுத்துங்க. அதேமாரி ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வெளில வரும்போது ரைட் சைடில் வந்து ஒரு சரி சார் அதுமாரி கோயில் உள்ள போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரும்போது ரைட் சைடில் வந்து ஒரு சரீஸ்வரர் இருப்பார். அதில் வந்து ஜென்ஸ் மட்டும்தான் மேலே ஏறி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். லேடிஸுக்கு அலோடு கிடையாது. எல்லாமே மொபைல் ஃபோனை கையில் எடுத்துங்க, செப்பல் போட்டுங்க, போயிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க. அடுத்ததாக நாங்கள் பத்ரமாருதி கோயிலுக்கு போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் வந்து சயன கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தருவார், அதாவது படுத்துட்ருக்கிற மாதிரி. இந்தியாவிலேயே 2 இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. அதில் இங்கே ஒரு இடம். கோவிலை முடிச்சுட்டு வெளியே வரும்போது சனி பகவான் சன்னதி இருந்தது. இங்கே வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லியிருந்தாங்க. எண்ணெயில் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. எண்ணெயை நிறைய சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம எண்ணெய் வாங்கி நம்ம சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இந்த கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா குதிரை வச்சு ரைட் பண்ணுறாங்க. அதில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆக்ஷன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதாவது 2 கை மட்டும் தூக்கிட்டு நிற்குமே, அந்த மாதிரிலாம் இருக்குது. பாருங்க, ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஈவினிங் டீ சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த கடையில் விட்டு வெளியே வர மனசு இல்லாத மாதிரி ஒரு பிளேஸுங்க இது. செம்மையாக இருக்குது. அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு. நம்முடைய யாத்திரையோட ஏறக்குறைய 3/4 முடிஞ்சது, 75% முடிஞ்சது. இப்போ அடுத்ததான் நம்ம பயணப்பட்டு இருக்க இடம் சனி சிங்னாப்பூர். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ், 25 கிலோமீட்டரில் நம்ம சனி சிங்னாப்பூர் ஊரை அடைந்து விடுவோம். இந்த சனி சிங்னாப்பூர் ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 300 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான ஊர். இந்த சனி சிங்னாப்பூரோட மகிமை என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவானுக்கு தனிப்பட்ட ஒரு கோயில். மூலவரே சனீஸ்வர பகவான். இந்த ஊரை பற்றி 2 விதமான கதைகள் சொல்லப்படுது. ஏன் என்ன ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், விவரம் மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். சனி சிங்னாப்பூருங்கிற இந்த ஊர், சனீஸ்வர பகவான் ஒரு தடவை இந்த பூலோகத்தில் உள்ளவங்க எல்லாம் சேமமா இருக்காங்களா, ஏன்னா சனி பகவான் நீதிக்கு அதிபதி. சனி பகவான் வந்து கெட்டது செய்யறாரு அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு அவர்களுடைய கர்மா வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சனி பகவான் இந்த பூலோகத்தில் உள்ளவங்களாம் சேமமா இருக்காங்களான்னு பார்க்க வந்தப்ப அவருடைய சக்கரத்தினுடைய அச்சாணி உடைந்து விட்டதாகவும், அந்த உடைந்த அச்சாணி சரி பண்ணுவதற்காக 3 நாட்கள் இங்கேயே அவர் தங்கி இருந்ததாகவும், அப்படி தங்கி இருந்த போது எந்த விதமான திருட்டோ கொலையோ இந்த மாதிரி நீதி தவறி யாருமே நடக்கல அப்படிங்கிறதுனால அவர் அந்த சக்கரத்தை சரி பண்ணிட்டு புறப்படும் போது மக்கள் எல்லாம், சுவாமி நீங்க கிளம்பக்கூடாது, எங்க கூடயே தங்கணும்னு சொல்ல, பட் அது அவரால் முடியாது இல்லையா, 7 லோகமும் அவர் பார்க்கணும் இல்லையா. அதனால அந்த உடைஞ்ச அச்சாணிய இதையே நானா நினைச்சு கும்பிடுங்கன்னு அவர் கொடுத்துட்டு போயிட்டதாகவும், காலப்போக்கில் அந்த உடைஞ்ச அச்சாணி கல்லா மாறிட்டதாகவும் ஒரு செவிவழி கதை சொல்லப்படுது. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே ஷாப்பிங்காக வந்தோங்க. பாருங்களேன், பில்லி சுனி வைக்கிற பொம்மைங்களாம் இருக்குது, மந்திரிக்கிற தாயத்துங்க, செருப்புலாம் சின்ன சின்ன சைஸில் இருக்குது. ஹலோ வணக்கம், என் பேர் இளங்கோ. நான் சென்னையிலேருந்து வரேன். இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பப்ளிக்கு இதில் ட்ரிப்பு வர்றது, டூரு. நம்ம
காத்தால இறங்கின உடனே என்ன ஊர் என்னென்ன ஊர்மா போகணும் காத்தாலேருந்து சீரடி தென் அது அங்கே சுற்றி அது இங்கே ஒரு 10 பிளேசஸ் காமிச்சார் சார். விக்னேஸ்வரர் எல்லோரா அது ஆமாம் அது கூட மறந்துட்டேன். இந்த மாதிரி இப்போ பிளேஸ் பார்த்துட்டு இப்போ வந்து சன்னி சிங்னாப்பூர் இருக்கும். இன்னும் ஒன்று கணபதி கோயில் ஒன்று சொன்னார், அதுக்கு பேர் பூனேயில் போகணும். அவர் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் பரணிதரன் ரொம்ப நல்ல டைப்பு, சாஃப்ட் டைப்பு. ஏஸ் அரேஞ்சு வெரி பெஸ்ட்டு குவாலிட்டி நம்பர் 1 டூர் அரேஞ்ச்மெண்ட் ஏஸ் டன். அவர் பணத்துக்காக ஒன்றும் பார்க்குறதே இல்லை. நல்ல ரூம், அருமையான ரூமு, சூப்பர் ஃபுட்டு, எல்லாருக்கிட்டையும் நல்ல அன்பாக பழகிறாரு, பிரதர் மாதிரி பழகிறாரு. நம்ம ஃபேமிலி ஒன்று மாதிரி அவரும் நினைக்கிறாரு எல்லாரையும். ரொம்ப நல்ல இது, நல்ல பஸ். ஆமாம். அது மாதிரி டீடைல்ஸ் ஆஃப் த ஈச் டெம்பிள்ஸ் இஸ் கிவிங் வெரி மச். Temples details also we are knowing very clearly, and the history of the temple very nicely he was explaining. Very nice person. அந்த மாதிரி ஒரு மேனேஜிங் டைரக்டர் கூடவே வரதே எங்கள் அதிர்ஷ்டம். அது இல்லாமல் 2 கைடு வர போட்டிருக்காரு, மிஸ்டர் ஆனந்த், மிஸ்டர் சிட்டி பாபா மிஸ்டர் சுதாகர். ஸோ ரொம்ப நல்ல டைப்பு. பஸ்ஸும் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, ஏசி பஸ்ஸு, நல்ல பெரிய பஸ்ஸு. இது 40 சீட்டர் 45 சீட்டர் உள்ளது. இந்த டவுனில் வந்து இறங்கி இந்த பஸ்லேயே தான் இறங்கி வந்தோம். அடுத்த ஒன்று ஹோட்டல் சரவணாபாலில் போட்டோம். நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல், நல்ல ஒரு ரிமெம்பரபிள் டூர் இது. எனக்கு பிடிச்சிருக்கு. இது எவ்ரி இயர் வரத்துக்கு பார்ப்பேன் நான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் லைஃப் வி ஆர் என்ஜாயிங் அவர் லைஃப் வித் திஸ் டூர். ரொம்ப வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு மிஸ்டர் முரளிதரன் சார், சாரி எனக்கு ரொம்ப ஞாபகப்படுத்தீங்க, சாரி வயசாகி போச்சு 62 இயர்ஸு. மிஸ்டர் பரணிதரன் சார், மிஸ்டர் சுதாகர், மிஸ்டர் ஆனந்த், எல்லாருக்கும். அதே போல் நம்ம கூட வந்தவங்க எல்லாரும் நல்லா ஒரு ஃபேமிலி ஆட்டம் நினச்சி எல்லாம் பழகிட்டு எல்லாம் ஒன்றா போயிட்டு வந்தோம், நல்லா வரும். வெரி கோஆப்ரேஷன். தேங்க்யூ டு எல்லாருக்கும் நன்றி, கடவுளுக்கும் நன்றி. நம்ம டூர் எஸ்எஸ் ட்ராவல் வாழ்க. எஸ்எஸ் ட்ராவல் மாதிரி ஒரு வேறு ட்ராவல் கிடைக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு காட். சண்முகமூர்த்தி, திருச்சி உறையூர்லேருந்து வர்றேன். சேலம் எஸ்எஸ் ட்ராவல்ஸில் மூலமாக நான் சீரடி சனி சிங்கனாப்பூர் டூர் வந்திருக்கேன். முதல் நாள் சீரடியை அழைச்சிட்டு போய் மிக அருமையான தரிசனம் காமிச்சாங்க. அதை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் badhramaruthi கிருஷ்ணேஸ்வர் முடிச்சுட்டு இப்போ சனி சிங்கனாப்பூரில் இருக்கிறோம். மிக அருமையான ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. எஸ்எஸ் ட்ராவல்ஸ் எம்டி திரு பரணிதரன் அவர்களுக்கும், எங்களோட டூர் மேனேஜர் ஆனந்த் சார் அவர்களுக்கும், கைடு சுதாகர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மகா கணபதி கோயில் வந்தோம் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில். ஆனால் டைம் 12 க்ளோஸ் பண்ணிட்டாங்க, 10 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கம்மா. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கேட்டையாவது பார்த்துட்டு வந்துடும்ன்ட்டு பார்த்துட்டு இப்போ மறுபடியும் பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். நீ அடுத்த நேரம் ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதாங்க. கடைசியாக எல்லா கோயிலும் முடிச்சுட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ரயில் பார்த்திங்கன்னா ஒரு 10 hours டிலே ஆகி நெக்ஸ்ட் டே தான் வந்திருந்தது. நெக்ஸ்ட் டே நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டு எங்கள் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ட்ரெயின் ட்ராவல்லையுமே எஸ்எஸ் ட்ராவல்ஸ் வந்து எங்களுக்கு ஃபுட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.